வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டிஎல் லாட்ரியோட கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். 8 மணி கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். நேற்றுக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 111. நம்ம கொடுத்ததில் ஏபிசி போர்டில் 1 மட்டும் பாஸ் ஆகிருக்கு. ஸோ வழக்கம் போல் நம்ம சொல்கிறது தான், டபுள்ஸ் இல்லை ட்ரிபிள்ஸ் வந்தால் நம்மளோட கெஸ்ஸிங் வந்து அவ்வளோக்கா கை கொடுக்க மாட்டேது. ஸோ அது வந்து ஒன்றும் பண்ண முடியல. ஓகே, நாளைக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். 16/3/2024 8 மணி கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆல் போர்ட் பார்க்கலாம். ஆல் போர்டில் நமக்கு 6, அதுக்கப்புறம் 9 கிடச்சிருக்கு. ஸோ 6ஓட பவர் நம்பர் 1, 9ஓட பவர் நம்பர் 4. ஸோ 1694 இந்த 4 நம்பருக்குள்ளே தான் நமக்கு ஆல் போர்டு வரும்ன்ற மாதிரி சொல்கிறேன் நான் அன்றைக்கி. ஸோ நாளைக்கு வந்து ஜஸ்ட் பாருங்கள், பட் ஆனால் பேமெண்ட் பண்ணி போட வேணாம். அதுக்கப்புறம் ஏ போர்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 2, அதுக்கப்புறம் 4 கிடச்சிருக்கு. ஸோ நீங்கள் எதாவது பண்ணுங்கள், நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங்கை ஜஸ்ட்டு 2 நாள் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறமா உங்களோட கெஸ்ஸிங் வந்துச்சுன்னா மட்டும் கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் மட்டும் போடுங்க. மற்றபடி கான்ஃபிடென்ட் இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த நாள் வெயிட் பண்ணி போடுங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் பி போர்டில் நமக்கு 5, அதுக்கப்புறம் 6 கிடச்சிருக்கு. ஸோ 5ஓட பவர் நம்பர் 0, 6ஓட பவர் நம்பர் 1. ஸோ 5061 அப்படின்றது வந்து பி போர்டோட கெஸ்ஸிங்காக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சி போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 8, அதுக்கப்புறம் 9 கிடச்சிருக்கு. ஸோ 8ஓட பவர் நம்பர் 3, 9ஓட பவர் நம்பர் 4. ஸோ 8493 இந்த 4 நம்பருக்குள்ளே சி போர்டு வர சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஏபிபிசிஏசி இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 03, 30, 63, 36, 57, 75 இதுதான் நமக்கு கிடச்சிருக்கு ஏபிபிசிஏசி நம்பரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வருத நம்பரை மட்டும் பாருங்கள். இப்போ வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு 35 அப்படின்ற நம்பர் வந்து உங்களோட கெஸ்ஸிங்கில் வந்துச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் 35ன்ற நம்பரை போட்டுக்கோங்க, பட் ப்ளஸ் வந்து 53ன்ற நம்பரும் சேர்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா சில டைம் வந்து போர்டு மாறி அடித்தாங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப வருத்தப்படுற மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி லிமிட்டாக ப்ளே பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஏபிசி போர்டு பாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 047, 258, 369 இதுதான் நமக்கு கிடச்சிருக்கு ஏபிசி போர்டு பாக்ஸ் நம்பர்ஸு. ஸோ உங்களுக்கு பாக்ஸ் நம்பராக வந்துச்சுன்னா பாக்ஸ் நம்பர் போடுங்க, இல்லைனா நீங்கள் வந்து டேரெக்டாக 3 நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ 3 நம்பர் ட்ரை பண்ணும்போது ஒரு நம்பர் மட்டும் எடுத்து பாருங்கள், உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருந்தால் மட்டும். ஓகே, இன்றைக்கான கெஸ்ஸிங் இது தான். ஸோ ஓகே, இன்றைக்கான டிப்ஸ் பார்க்கலாம். இன்றைக்கான டிப்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வழக்கமாக சொல்கிறது தான், அதாவது இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்கிறது தான், பவர் நம்பரை ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது இன்றைக்கி ரிசல்ட் வந்து 6 அப்படின்னா அதோட பவர் நம்பர் 1 அப்படி இருக்குங்களே, அதே மாதிரி பவர் நம்பரை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு 3 நாள் ஃபாலோ பண்ணுங்கள். 4ஆவது நாள் வந்து நீங்கள் பே பண்ணுங்கள். ஸோ பே பண்ணுங்கன்னா, அதாவது விளையாடுறதுனா விளையாடுங்க, அது உங்களோட விருப்பம். ஸோ 2 3 நாள் ஃபாலோ பண்ணிவிட்டு விளையாடுங்க, ஓகேங்களா. லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். தேங்க்யூ.